சுந்தரவள்ளி அருமை தந்த செல்லி அடிகளம்மா ஊசி உடையால வணக்கம் ஐயா. உங்கள் பேர் என்ன? பேர் நான் இந்த பகுதியில் 30 ஆண்டுகளாக இருக்கேன். என்னுடைய பேர் வந்து பாண்டியராஜன். ஏற்கனவே முதல் அலங்காரத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். கண்டிப்பாக. இப்போ அடுத்தடுத்த அலங்காரத்தை பற்றி நீங்கள் மக்களுக்கு கொஞ்சம் தெளிவாக விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் தெரிஞ்சுருவாங்க, நானும் தெரிஞ்சுக்கிருவேன். உட்காருங்க. என்னுடைய கடமை உட்காந்து நம்ம பேசுவோம். இப்போ இரண்டாம் நாள் அலங்காரம் ஐயாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற போகிறோம். அடுத்தடுத்து 7 அலங்காரத்தை பற்றி ஐயா விளக்கம் கொடுப்பாரு. நம்ம மக்கள் நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம், நானும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த யூடியூப் சேனல் T22 ஸ்குவாட் சேனல் மூலியமாக நம்ம பாரதி நகர் ஸ்ரீ பாரதி நகர் முத்துமாரியம்மன் தத்தநேரி மெயின் ரோடில் அமைந்துள்ள ஸ்ரீ பாரதி நகர் முத்துமாரியம்மனை பற்றி, இந்த திருவிழா பற்றியும் அவரோட அம்சத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். வாங்க ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, இரண்டாம் நாள் அலங்காரம் என்ன அலங்காரம்? அந்த அலங்காரத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெளிவாக கொஞ்சம் மக்களுக்கு கூறுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே நான் முதல் அலங்காரத்தை பற்றி சொன்னது போன்று ஸ்ரீ பாரதி நகர் முத்துமாரியம்மனுடைய 75ஆம் ஆண்டு இது பிரம்மாண்டமான உற்சவ விழா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரண்டாம் நாள் அலங்காரம். அம்மனுக்கு பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய பெருமாள் அலங்காரம் சிறப்பாக பண்ணியிருக்கோம். இப்போ காக்கும் கடவுளாக இருக்கக்கூடியவர் வந்து மும்மூர்த்திகளில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி வெங்கடாஜலபதி சிறப்பான ஒரு கடவுள், காக்கும் கடவுள். அவர் ஏழுமலையான வந்து திருப்பதியில் வந்து அருள்வாழ்த்து கொண்டிருக்கிறார். கோடான கோடி மக்கள் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, சனிக்கிழமை புரட்டாசியை முன்னிட்டு முத்துமாரியம்மனுடைய திருக்கோவிலில் நின்ற கோலத்தில் திருப்பதி ஏழுமலையானுடைய அலங்காரத்தை சிறப்பாக பண்ணியிருக்கோம். அது இரண்டாம் நாள் அலங்காரம். எல்லாம் அல்ல பெருமாள் எல்லாத்துக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் கொடுக்கணும் அப்படிங்கிறனால அந்த திருப்பதி ஏழுமலையானுடைய அலங்காரம் சிறப்பாக இரண்டாம் நாள் செய்யப்பட்டது. சரிங்க, இந்த அலங்காரத்தை பற்றி ஐயா தெளிவாக சொன்னாங்க, மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டுப்பீங்க. இப்போ அந்த அலங்காரத்தோட இது வந்து மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததுனால நம்ம அந்த அலங்காரத்தை எடுக்க முடியலை. அதனால் அந்த அலங்கார டயத்தில் லைவாக நம்ம பண்ண முடியல. அதனால் அந்த ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டில் வந்து வரும், நீங்கள் பார்த்துக்கலாம், அந்த அலங்காரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ மூன்றாம் நாள் அலங்காரத்தை பற்றி ஐயா தெளிவாக கூறுவாங்க, வாங்க கேட்டுக்கிறோம். இப்போ மூன்றாம் நாள் அலங்காரம் பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதி, ஞாயிற்றுக்கிழமை அன்று பஞ்சமி திதி. பஞ்சமி திதி என்பது வராகி அம்மனுக்கு உகந்த ஒரு திதி. ஆகையால் பஞ்சமி திதி என்று அந்த வராகி அம்மன் அலங்காரத்தை எங்களுடைய திருக்கோயிலில் நாங்கள் பிரதிபலித்தோம். அந்த பஞ்சமி திதியில் வரக்கூடிய வராகி அம்மன் பார்த்தீங்கன்னா தீமைகளை ஒழிக்கக்கூடிய, கண் திருஷ்டிகளை நீக்கக்கூடிய, பில்லி ஏவல் சூழியங்களை நீக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் வராகி அம்மன் என்பது. அந்த தோற்றமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் பன்றி உருவத்தில். அந்த வராகி அம்மனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா, நம்மளால் பிறரால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்களையும் தோஷங்களையும் நீக்கி மிக வலிவான ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது வராகி அம்மன். ஆகையால் அந்த பஞ்சமி திதியில் இந்த மூன்றாம் நாள் அலங்காரம் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனுடைய அலங்காரம் ரொம்ப சிறப்பாக போட்டு பக்தர்கள் அதிகமாக வந்து சிறப்பான முறையில் நமது கோயிலுக்கு வந்து தரிசனம் செஞ்சாங்க. நன்றியா. நல்லா தெளிவாக மூன்றாம் நாள் அலங்காரத்தை பற்றி சொன்னாங்க ஐயா. மக்கள் நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க, அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து நான்காம் நாள் அலங்காரத்தை பற்றி ஐயா தெளிவாக கூறுவார். ஐயா சொல்லுங்க. நான்காம் நாள் அலங்காரம் பார்த்தீங்கன்னா கல்விக்கு முழுமுதற் கடவுளாக விளங்கக்கூடிய அன்னை சரஸ்வதியை அலங்காரமாக நாங்கள் போட்டிருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த அலங்காரம். பார்த்தீங்கன்னா வழக்கமாக ஊஞ்சலில் போடுவோம். திருவிழா டயங்கிறனால கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கனால அந்த ஊஞ்சலை தவிர்த்து அந்த சன்னிதானத்திற்குள் சரஸ்வதி அலங்காரம், கல்விக்கு முழுமுதற் கடவுள், படிப்பறிவை கொடுக்கக்கூடிய அந்த கலைமகள் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியினுடைய அலங்காரம் மிக பிரம்மாண்டமாக போடப்பட்டு, அதே போன்று பக்த கோடிகளுக்கு வந்து பேனா, பென்சில், நோட்டு, அந்த படிப்பிற்குரிய எழுது பொருள்களான இந்த பொருள்களை கொடுத்து
பக்தர்களுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் அதை நாங்கள் கொடுத்து சரஸ்வதியினுடைய அருட்கடாட்சம் கிடைக்க வேண்டி எங்களுடைய இந்த 4ஆம் நாள் அலங்காரம் சரஸ்வதி அலங்காரம் சிறப்பானது ஒரு அலங்காரம். மக்களே, 4ஆம் நாள் அலங்காரத்தை பற்றி ஐயா தெளிவாக சொன்னாங்க. சரஸ்வதி அலங்காரம் நல்லா சொன்னாங்க. தெளிவாக நீங்கள் மக்களும் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்து வந்து 5ஆம் நாள் அலங்காரம் அம்மன் ஸ்ரீ பாரதி நகர் முத்துமாரியம்மனில் 5ஆம் நாள் அலங்காரத்தை பற்றி ஐயா கொஞ்சம் தெளிவாக கூறுவாங்க. வாங்க கேட்கலாம். கண்டிப்பாக. இந்த 5ஆம் நாள் அலங்காரம் என்பது எங்களுடைய 75ஆம் ஆண்டு அந்த முத்துமாரியம்மனுடைய திருவிழாவின் 5ஆம் நாள் அலங்காரம் மடப்புறம் காளியாக நாங்கள் உருவப்படுத்தி பார்க்குறோம். முத்துமாரியம்மனுடைய அடுத்த வடிவமாக இருக்கக்கூடிய மடப்புறம் காளி உங்களுக்கெல்லாம் தெரிய இருக்கும். மடப்புறத்தில் வீற்றிருக்கக்கூடிய திருப்பவனம் அருகே மடப்புறம் ஆற்றங்கரையில் வீற்றிருக்கக்கூடிய மடப்புறம் காளி மிகவும் விசேஷமான ஒரு தெய்வம். ஏமாற்றுதல், மோசடி செய்தல், இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம், திருடு போதல், களவாடுதல், இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேண்டும் என்று கேட்டு பிரச்சனைகள் நிவர்த்தி செய்வதற்காக பக்த கோடிகள் அனைவரும் செல்லக்கூடிய ஒரு ஸ்தலம்தான் மடப்புறம் காளி. குதிரையை மேல் நோக்கி குதிரைக்கு கீழே தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்டி நிற்கக்கூடிய அம்மனாக மடப்புறம் காளி இருப்பாள். அந்த மடப்புறம் காளி என்பவள் பெண்களுக்கு பாதுகாப்பாளராக இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர். அதே போன்று களவான பொருட்கள், களவு பண்ணப்பட்டது, மோசடி செய்யப்பட்டது, பணத்தை வாங்கிவிட்டு ஏமாற்றப்பட்ட செயல்கள், பணத்தை திருடுவது, இந்த மாதிரி மோசடி குற்றச்சாட்டுகளுக்கு அதை சரியான முறையில் தீர்வு கொடுக்கக்கூடிய காளியாக மடப்புறம் என்பவள் காளியாக வீற்றிருக்கிறார். ஸோ அவருடைய அவதாரத்தை எங்கள் திருக்கோயிலில் காட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த அவதாரத்தை மிக பிரமாதமாக காளி ரூபத்தை எங்களுடைய திருக்கோயிலில் கொண்டு வந்து சிறப்பான முறையில் பக்தர்களுடைய அந்த பரிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்பதற்காக மடப்புறம் காளியை சிறப்பான ஒரு அவதாரமாக 5வது அவதாரமாக நாங்கள் எடுத்து இன்றைக்கி அழகாக போட்டிருக்கிறோம். நன்றிங்க. இப்போ 5ஆம் நாள் அலங்காரத்தை பற்றி மடப்புறம் காளி அலங்காரம் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக சொன்னாங்க. நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மக்கள் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஸ்ரீ பாரதி நகர் முத்துமாரியம்மன் திருக்கோயில் 6ஆம் நாள் அலங்காரம் அதை பற்றி ஐயா இப்போ கொஞ்சம் விளக்கம் கூறுவாங்க. வாங்க ஐயா, 6ஆம் நாள் அலங்காரம் தான் சொல்லி. இப்போ எங்களுடைய அம்மன் ஆரம்ப காலகட்டத்தில் 75 ஆண்டுகளுக்கு முன்னால் மீனாட்சி அம்மன் கோயிலில் கிடந்த ஒரு பகுதியில் கிடந்த ஒரு சிலையாக தான் கொண்டு வந்து நாங்கள் வைத்து வணங்குகிறோம். அது வேண்டாம் என்று தூக்கி வீசப்பட்ட அந்த சிலையை எடுத்து வைத்து தான் 75 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களுடைய முன்னோர்கள் வைத்து தான் வணங்குகிறோம். அதை நினைவு கூறும் வரமாக தான் எங்களுடைய இந்த அலங்காரத்தினுடைய 6ஆம் நாள் அலங்காரம் பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய பட்டாபிஷேகம் எவ்வாறு இருக்குமோ, அம்மனுடைய பட்டாபிஷேகம் எவ்வாறு இருக்குமோ அதே போன்றதொரு அலங்காரத்தை எங்களுடைய இந்த திருக்கோயிலில் ஏற்படுத்தி அந்த மீனாட்சி பட்டாபிஷேகத்தை நேரில் காண முடியாதவர்களுக்கு மதுரை ஆளும் மீனாட்சி சொக்கநாதருடைய மீனாட்சியினுடைய மதுரையை ஆளக்கூடிய கயல்வெளி கன்னி, அங்கேயர் கன்னியினுடைய அந்த அருளாசி எல்லாத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் எங்களுடைய திருக்கோயிலில் பார்த்தீர்கள் என்றால் அந்த 6வது அலங்காரமாக பட்டாபிஷேகம் அலங்காரத்தை வெகு சிறப்பாக அந்த தத்ரூபமாக அந்த அம்மன் பட்டாபிஷேகத்தன்று மீனாட்சி அம்மன் கோயிலில் எப்படி இருக்குமோ அதே போன்று எங்களுடைய அலங்கார பூசாரிகள் அவர்கள் திரு முரளி பூசாரியும் மற்றும் எங்கள் கோயிலை சார்ந்த தலைமை பூசாரி ஆகிய திரு ரங்கசாமி அவர்கள் மற்ற பூசாரிகளும் வெகு அழகாக அந்த பட்டாபிஷேக அலங்காரத்தை செய்து மீனாட்சி அம்மன் கோயிலில் சென்று தரிசிக்க முடியாதவர்களை இங்கு வந்து பார்த்து அந்த மீனாட்சி அம்மனுடைய பட்டாபிஷேகத்தை கண்டு அவளுடைய அழகை கண்டு தரிசனம் செய்யக்கூடிய பக்த கோடிகள் வருவதற்காக எங்களுடைய 6ஆம் நாள் அலங்காரம் மீனாட்சி சொக்கநாதருடைய பட்டாபிஷேக அலங்காரம் வெகு சிறப்பாக இருக்கிறது. நன்றி. இப்போ 6வது அலங்காரம் ஐயா சொன்னாங்க. மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் அது நிறைய பேர் நம்ம நேரில் பார்க்க முடியாதவங்க ஸ்ரீ பாரதி நகர் முத்துமாரியம்மன் தத்தநேரியில் அமைந்துள்ள ஸ்ரீ பாரதி நகர் முத்துமாரியம்மன் கோவிலில் அந்த பட்டாபிஷேகத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம். 6ஆம் நாள் அலங்காரமாக அது பண்ணுறாங்க. சிறப்பான அலங்காரம். நமது சிவாச்சாரியராக வீட்டிற்கக்கூடிய பாலமணிகண்டன் மற்றும் சதீஷ் அவர்கள் இந்த தங்க கிரீடத்தை இப்பொழுது மீனாட்சி அம்மனுக்கு அழகாக சொல்லியிருக்கிறார்கள். இன்னொரு சூழ்நிலையாளர்கள் அதே மீனாட்சி அம்மனுக்கு தங்க கிரீடம் சொல்லப்படுகிறது. சதீஷ் அவர்களும் பாலமணிகண்டன் அவர்களும் மீனாட்சி அம்மனாக இருக்கக்கூடிய அங்கே கலசி அம்மனுக்கு இதோ தங்க கிரீடத்தை சொல்லி அழகான முறையில் இப்போது பரிவட்டம் கட்டப்படுகிறது. மீனாட்சி அம்மனுக்கு பரிவட்டம் கட்டும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. பாலமணிகண்டனும் சதீஷ் அவர்களும் அம்மனுக்கு பரிவட்டம் கட்டி இந்த அழகான ஒரு நிகழ்ச்சியை
நம்மளுக்கு காண அருமையான வாய்ப்பு கொடுத்திருந்தார்கள். அனைவருக்கும் விழா குழுவின் சார்பாக நன்றியை தெரியப்படுத்திக் கொண்டு அம்மனுக்கு இப்பொழுது அந்த அலங்காரத்தோட பட்டாபிஷேகம் தேதி வந்து 26ஆம் தேதி வந்து அந்த பட்டாபிஷேகம் நடத்துகிறாங்க. நீங்கள் நேரடியாக வந்து அதை கண்டு கழிக்கலாம், அம்மனோட அருள் பெறலாம். மீனாட்சி அம்மனோட அருள் இங்கேயும் கிடைக்கிது. இப்போ 7ஆம் நாள் அலங்காரத்தை பற்றி ஐயா தெளிவாக கூறுவாங்க. ஐயா 7ஆம் அலங்காரத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். 7ஆம் நாள் அலங்காரம் சிம்ம வாகினி அலங்காரம். சிம்ம வாகனத்தில் அம்மன் வீற்றிருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு அலங்காரத்தை நாங்கள் போடுகிறோம் எங்கள் முத்துமாரிக்கு. ஏனென்றால் சிம்மம் என்பது அசுரர்களை அழிக்கக்கூடிய, கொடூர மிருக குணம் கொண்டு அடிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த சிம்மவாகினி. அந்த சிம்மம் என்பது தீய சக்திகளை அழிக்கக்கூடிய, மற்றவர்களை பயமுறுத்தக்கூடிய, காட்டுக்கு ராஜாவாக விளங்கக்கூடிய இந்த சிங்கமானது சிம்ம வாகினியாக வீட்டிலிருந்து அதில் எழுந்திருக்கக்கூடிய எங்களுடைய முத்துமாரி அம்மன் சிம்ம வாகினியாக எழுந்தருளி 8 சூலாயுதங்கள் 8 கரபுஜங்களை கொண்டு மிகவும் கொடூரமான, மிகவும் பயங்கரமான ஒரு ஆவேசமான முறையில் அம்மனை எழுந்தருள செய்து நாங்கள் பக்தர்களுக்கு அதை காட்சியாக கொடுக்கின்றோம். ஏனென்றால் எதற்கும் பயப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன், இந்த பகுதி எல்லையும் இந்த பகுதி மக்களையும் நான் காத்து கொடுப்பேன், நான் என்னை மீஞ்சி எதையும் நடக்காது என்னை காட்டும் விதமாக இந்த சிம்மவாகினி அலங்காரத்தை சிறப்பாக போட்டு பக்தர்களுடைய பயத்தை நீக்குவதற்காக இந்த சிம்மவாகினி அலங்காரம் மிக சிறப்பாக 7ஆம் நாள் அலங்காரமாக நமது திருக்கோவிலில் போடப்பட்டு பக்தர்களுடைய வேண்டுதல் நிறைவேற்றப்படுகிறது. மக்களே, இப்போ 7ஆம் நாள் அலங்காரம் சிம்மவாகினி அலங்காரம் ஒரு சிறப்பான அலங்காரமாக நம்ம பாரதி நகர் முத்துமாரியம்மன் கோயில் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அலங்காரமும் அற்புதமான அலங்காரமாக இருக்குது. அது அம்மனோட சக்தி வந்து அம்மன் சின்ன கோயிலாக இருந்தாலும் மெயின் ரோட்டில் சக்தி வந்து பெரிய சக்தியாக இருக்குது. இந்த அலங்காரத்தை பற்றி நீங்கள் பார்த்துக்கிறணும் வச்சுக்கணும்னா நீங்கள் நேரடியாக ஸ்ரீ பாரதி நகர் முத்துமாரியம்மன் மதுரை தத்தநேரி மெயின் ரோட்டில் வந்து உள்ள ஸ்ரீ பாரதி நகர் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா கண்டு கழிக்கலாம், அம்மனோட அருள் பெறலாம். இப்போ கடைசியாக 8ஆம் நாள் அலங்காரம், 8ஆம் நாள் அலங்காரத்தை பற்றி ஐயா தெளிவாக கூறுவாங்க. ஐயா 8ஆம் நாள் அலங்காரம். இந்த அலங்காரம் மிகவும் விசேஷமானது ஒரு அலங்காரம். என்னவென்றால் முத்துமாரியம்மனாக வீற்றிருக்கக்கூடிய எங்களுடைய திருக்கோயில் மூல கருவறையில் இருக்கக்கூடிய அந்த முத்துமாரியம்மனே பிரதிஷ்டை செய்யக்கூடிய விதமாக முத்துமாரியம்மன் அலங்காரமாக நாங்கள் போட்டு எங்கள் முத்துமாரியம்மனை கொண்டாடும் விதமாக வெகு சிறப்பான முறையில் அம்மன் தலையில் அந்த முத்துமாரியை, அந்த முளைப்பாரியை தாங்கி கொண்டு நிற்கும் விதமாக கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய முத்துமாரியம்மனையே அலங்காரமாக போட்டு வெள்ளி, அதை தொடர்ந்து சனிக்கிழமை 2 நாட்களிலும் இந்த அலங்காரம் தொடர்ந்து இருக்கும். 3ஆம் நாள் 3வது அந்த திருவிழாவின் போது மஞ்சள் நீராட்டு விழா திருவிழாவின் போது அந்த அலங்காரம் கலைக்கப்பட்டு அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடைபெறும். ஆக இந்த 8 நாட்களும் அருமையானதொரு ஒரு சிறப்பானதொரு அலங்காரத்தை போட்டு எங்களுடைய பாரதி நகர் முத்துமாரியம்மனுடைய திருக்கோயிலை பெருமைப்படுத்தி 75 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த திருவிழாவை பெருமைப்படுத்தி இதோ பக்த கோடிகளே, நான் பேசிக்கொண்டிருக்கும் போது இதோ கோயிலிலிருந்து, எங்களுடைய திருக்கோயிலிலிருந்து தெய்வீக மணி ஒலித்து கொண்டிருக்கிறது. அதை காணும் போது உங்களுக்கெல்லாம் வெகு அற்புதமாக இந்த காட்சியை கேட்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பான முறையில் அருள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இங்கே பாருங்கள், நான் இந்த யூடியூப்பில் பேசிக்கொண்டிருக்கிறேன், சிறப்பானது ஒரு பேட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதே நேரத்தில் கோவிலில் திருமணி ஒலிக்க அந்த அலங்காரத்தை நான் சொல்லும்போது யதார்த்தமாக எங்களுடைய கோயிலில் பூஜை மணி அற்புதமாக ஒலித்து இதோ என்னுடைய உடம்பெல்லாம் மெய்சிலிருக்க வைத்து ஒரு அற்புத காட்சியை நான் கண்கூட கண்டேன். நீங்களும் அந்த மணி ஓசையை கேட்டிருப்பீர்கள். பக்த கோடிகளே, இந்த திருவிழாக்கள் அனைத்து மிக சிறப்பாக நடைபெறும். 8 நாட்கள் திருவிழாவும் வெகு சிறப்பாக நடைபெறும் பக்த கோடிகளே. அதுவும் குறிப்பாக வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று 27/9/2024 அன்று எங்களுடைய திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியாக இந்த அலங்காரமெல்லாம் முடிந்து உச்ச நிகழ்ச்சியாக சிறப்பானதொரு நிகழ்ச்சி அடுத்து வர காத்திருக்கிறது. இப்போ 8ஆம் நாள் அலங்காரத்தை பற்றி ஐயா தெளிவாக கூறினாங்க. முத்துமாரியம்மன் அலங்காரம் மிக சிறப்பான அலங்காரம். தாய் முத்துமாரி தான் இங்கே இருக்காங்க. அந்த முத்துமாரியனோட அலங்காரத்தை 8ஆம் நாள் அலங்காரமாக இங்கே அமைக்கிறாங்க. அம்மனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்போ அடுத்து வந்து நம்ம கோயிலோட திருவிழா வெள்ளிக்கிழமை 27 சாமி வருகின்ற 27/9/2024 வெள்ளிக்கிழமை அன்று முக்கிய திருவிழா என்று கருதப்படக்கூடிய அந்த 3 நாள் திருவிழாவின் சிகரமாக கருதக்கூடிய முதல் நாள் வெள்ளிக்கிழமை திருவிழா நடைபெறும். அன்னைக்கு நீங்கள் என்னென்ன வேண்டுதல் பண்ணுவாங்க? மக்கள் என்னென்ன வேண்டுதல் பண்ணுவாங்க? என்னென்ன இந்த திருவிழாவில் என்னென்ன வேண்டுதல் வந்து மக்கள் பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள் ஐயா.
வெள்ளிக்கிழமை என்று பார்த்தீர்களால் 6 மணிக்கே வந்து மக்கள் கூட்டமாக நமது கோவில் சன்னதியை நோக்கி வருவார்கள். கிட்டத்தட்ட வந்து 70-80 பால் குடங்கள் நேர்த்தி கடனாக பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை வரம் கேட்டு, பேச முடியாதவர்களுக்கு அந்த பேசும் வார்த்தை வந்துவிட்ட காரணத்தினாலும், மற்றபடி வந்து குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கும் செல்வ வளம் இல்லாதவர்களுக்கு அது கிடைத்தவுடன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், வெள்ளிக்கிழமை என்று அம்மன் பாலாபிஷேகம் செய்வதற்காக பால் குடங்கள் 70-80 பால் குடங்கள் வெள்ளிக்கிழமை என்று எடுக்கப்படும். அதற்கும் மேலாக பறவை காவடி என்று சொல்லக்கூடிய அந்தரத்தில் தொங்கி பறவை போல் தோற்றமளிக்கக்கூடிய பறவை காவடியில் 2 நபர்கள் வேல் குத்தி பறவை காவடியில் அம்மனுடைய நேர்த்தி கடனாக செய்வார்கள். அதனை போன்று 15-20 நபர்கள் வேல் குத்தி கிட்டத்தட்ட வந்து 10 அடியிலிருந்து 9 அடி 8 அடி 7 அடி 10 அடி 12 அடி வேல் குத்தி அம்மனுக்கு செய்யப்பட்ட அந்த நேர்த்தி கடனை நிவர்த்தி செய்வதற்காக, அம்மன் தனக்கு அளிக்கப்பட்ட வரம் வெற்றிகரமாக நிறைவேற்றி விட்டது என்ற காரணத்தால் அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதற்காக 12 அடியில் 10 அடியில் வேல் குற்றி 10-15 நபர்கள் வேல் குற்றி வருவார்கள். அதே போன்று பார்த்தீர்களானால் பறவை காவடி வேல் குற்றி வரக்கூடியது தீர்த்த குடம், வைகை ஆற்றிலிருந்து புனித நதியாக கருதப்படும் வைகை ஆற்றிலிருந்து தீர்த்த குடம் எடுத்து வரப்படும். அந்த தீர்த்த குடமானது அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது வைகை ஆற்றிலிருந்து வரக்கூடிய அந்த தீர்த்த குடம் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த அம்மன் இன்னும் மெருகூற்றப்பட்டு அருள்பாலிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் கண்கூடாக காண்பீர்கள். அதனை போன்று இந்த வெள்ளிக்கிழமை என்று பால்குடம் மற்றும் பறவை காவடியுடன் வரக்கூடிய இந்த நிகழ்வு மிக பிரமாண்டமாக இருக்கும். ஒரு 500 நபர்கள் 600 நபர்கள் மேலதாளத்துடன் திருக்குடையுடன், குடை பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 குடையை கொண்டாந்து மேலதாளத்தோட மிக பிரமாண்டமான முறையில் அந்த வெள்ளிக்கிழமை செயல்பாடு பூஜை சிறப்பாக இருக்கும். நேயர்களே, நான் உங்களுக்கு நம்பிக்கை தருகிறேன். எங்கள் கோயிலுக்கு வந்து நீங்கள் அந்த திருவிழாவை பார்த்தீர்கள் என்றால் அதனுடைய பலன் என்னவென்று உங்களுக்கு அறிய பெரியும். இந்த யூடியூப் மூலியமாக அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை கொடுத்த இவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை சொல்லி இவர் ரொம்ப கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அடுத்த கேள்வி கேளுங்கள் ஐயா. முத்துமாரி அம்மனோட சிறப்பை பற்றி ஐயா தெளிவாக சொன்னாங்க. இப்போ திருவிழா பற்றி அவங்க தெளிவாக சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம அலங்காரத்தை பற்றி நம்ம லைவாக காமிக்க முடியலை. ஐயா அலங்காரத்தை பற்றி தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க. நம்ம அலங்காரத்தை லைவாக காமிக்க முடியாதனால உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் நாங்கள் ஃபோட்டோவாக உங்களுக்கு காமிப்போம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். ஸ்ரீ பாரதி நகர் முத்துமாரி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கிட்டு TT2 ஸ்கொயர்டு சேனலுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டு அம்மனோட அருள் பெற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.